ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு கெச்அப். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு வி பேக் வித் அ vlog. வி ஆர் கோயிங் டு ஓமாலை. அது வந்து ஓமாலைனா கெட்ட வார்த்தைன்னு கிடையாது, இட்ஸ் நாட் கெட்ட வார்த்தை, இட்ஸ் லைக் ஓம் மாலா. இது வந்து மலையாளத்தில் சம்திங் சொல்லுவாங்க. அது பணம் வந்தோடனே நான் வந்து ப்ரொனன்சியேஷன் என்னன்னு சொல்லி கேட்கேன். இப்போ ஒம்மாலையோட ப்ரொனன்சியேஷன் எனக்கு வேணும். ஒம்மாலையோட நாட் ஒம்மாலை, ஓம் மலை. ஓம் மலை, ஓம் மலை. Everyone are pronouncing wrongly, so சத்தமாக சொல்லி கேட்குறேன். everyone are pronouncing wrongly, so the actual pronunciation is Om Mala. Okay. ஸோ வந்தோடனே கிளம்பலாம். சரி, இப்போ வந்து வண்டி சாவி வண்டி லாக் ஆயிடுச்சா? இங்கே ஒருத்தனை வண்டி சாவி காணும் சந்தோஷுக்கு, இங்கே இன்னொருத்தனுக்கு வண்டி லாக் ஆயிடுச்சு. என்னடா இப்போ வண்டி லாக் ஆகும்? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இந்த சத்திய வந்து ரெண்டு பேர் வண்டியை சாவியை மாற்றி வச்சுட்டாங்க. பயபுள்ள வந்து இந்த சாவியை கொண்டு வந்து இங்கே வந்துட்டு வண்டி லாக் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு வச்சு அழுத்துதான், கடைசியில் பார்த்தா சாவியை மாற்றி வச்சிருக்காங்க. சாவி திருடன் சத்திவேல் சாவியை மாற்றி வச்சுட்டு ஒரு செகண்ட் உயிர் எடுத்துட்டாங்க. இவன் ரெண்டுமே வண்டி டியோ. இவன் சாவி அவன் வச்சிருக்கான், அவன் சாவி இவன் வச்சிருக்கான்னு பார்த்தா ரெண்டு சாவி இவன் வச்சிருக்கான். என்ன வேண்டாம், போதுமோ அது லேண்ட்ஸ்கேப் எடு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். சத்தியில் வந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம கோனா கிரைட் இஸ் பேக் இன் ஆக்ஷன். வீடியோ வந்ததுலேருந்து மூக்கிட்டு வண்டியை மூக்கிட்டு போனதுனால இவன் தெரிஞ்சிருக்க மாட்டான். இப்போ தெரிஞ்சிருப்பான். வழி நடத்தி கூட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. என்ன சொன்னீங்க? என்னப்பா சொன்ன? நடுவில் ஏதோ என்ன சொன்னீங்க? நோ கெட்ட வார்த்தை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம vlogல ஒரு புது மெம்பர் ஷார்ட் சிவா. ஷார்ட் சிவாக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ நாங்கள் தனியாக 10 நிமிஷம் வீடியோவை போடுவோம். நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ வி ஹேவ் டியோ. இந்த டியோ வச்சு தான் இப்போ ஃபன் பண்ணா. சாரி ஃபார் த வேர்ட்ஸ், டி போட்டுக்கலாம். இந்த டியோட சாவியும் இந்த டியோட சாவியும் ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. எங்க அவன? ஓ இந்த வருண் கிடையாது, இவருதான். இவர் சத்தியவேல். ஆமா, வண்டி ஓனர் மாத்தினாரு. ஸோ அடுத்து நம்ம வந்து ஃபெசினோ வச்சிருக்கோம். ஃபெசினோ, தென் டியோ, அகைன் டியோ, எஃப்ஜெட் வச்சிருக்கோம். தென் நம்ம வந்து சூப்பிட்டர், புது சூப்பிட்டர். இது நம்ம வண்டி, இதை நம்ம வெயிட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் டைம் இல்லை, சீக்கிரம் கிளம்புங்கலாம். ஸோ நாங்கள் வந்து எங்கே போயிட்டு நம்ம இது பண்ணுறோம்? மதநெட்டியா? என்ன நெட்டி ஃபால்ஸ்? இன்னும் வரலடா. என்ன ஃபால்ஸ்? அது ஏதோ ஃபால்ஸ். நான் கீழே போட இந்த வீடியோவில் இங்கே தெரியும். வண்டி ஏறிட்டு இருக்குது. ஏற வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். வண்டி ஏற மாட்டிக்கலாம். ஒரு வீடியோகிராஃபர் என்ன நிக்கிறாரு பாருங்க. ஒரு பிட் ஸ்டாப் உனக்கு ஆகணும்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி சிக்கிடுச்சு. பிரணவோட இது கூட இருக்கவனா நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். லைட்டை தூக்கு. நான் போற மாதிரி ஆக்சுவலாக இப்போ ஃபால்ஸோட மேப்பில் ரூட் தெரியல. எனக்கு 5G கிடைக்குது. இப்போ எனக்கு ஃபோன் அடிக்க, அவனுக்கு ஃபோன் வருது.
ஸோ இப்போ வந்துட்டு பிரணவோட வண்டி வந்து லாக் ஆகிருக்கும். ரைட் எடுத்து போடா. பேசாதடா படிக்காத தற்குறிப்பில்லை. கைஸ் என் வண்டி பாத்தீங்கன்னா எடுத்துட்டு சேத்துல போய் சொருவிட்டான். இப்போ நான் அவ்வளவுதான் வண்டி இருக்கா கைஸ். அவன் பாருங்க நான் காட்டுறேன். எல்லாமே போயிட்டு இருக்கியா நீங்க? உள்ள இறங்கி இருப்போம். ஃபால்ஸுக்கு மேப்ல போட்டோம், வழி தெரியல. ஸோ இப்போ வந்து வண்டியை வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். வண்டி திருப்பி ரிட்டர்ன் ஆகணும். ஆனால் இப்போ ஃபால்ஸ் வந்து இந்த சைடு இருக்குன்றானுங்க, தெரியல எந்த சைடு போகணுன்னே தெரியல. நீங்க சொல்லுங்க guys. போடுங்க தீபோ ஸ்டெப்பு. நீ இதுல போ, இதுல எப்படி போ? எது கஷ்டமா இருக்கோ அதுல போய் தான்டா. இந்த செருப்பு வேறயா? அந்த சாவியை தொலைச்சதுக்காக எனக்கு ஆகணும். பிரவுன் கலர் செருப்பா இல்ல ஒயிட் கலர். எதுக்குள்ள ரூட் இல்ல, நடந்து போற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங்னா இங்க அங்க விட முடியாத. ஒண்ணுமே சொல்ல போயிடல. வீடியோல நார்மலா அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படியா? ஆமா, ஈஸியா அந்த மாதிரி. வண்டி உழந்துமோ? இவன் டயர் பண்றா டேய், இவன் டயர் பண்றா. எப்படியே வந்துட்டேன். சக்சஸ் guys. கேம்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரானரி டீமை ஃபினிஷ் பண்ண ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இது ரெக்கார்ட் ஹோல்டருங்க. ரெக்கார்ட் நேத்து தான் டீமை சொல்லி முடிச்சாரு. ஒருத்தர் அடிக்கிறதுக்காக ஒரு இல்ல ஒன்லி ஃபார் வந்து ஆப்போசிட் பண்ணல, எங்க டீம் பண்ணா. ரொம்ப பெருமையா இருக்குங்க. தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன். இவரோட பயோகிராஃபி வந்து நாங்க இன்னொரு நாள் ஒரு வீடியோ போடுவோம். எல்லாம் உட்காந்து கலந்து நாங்க அதை இன்டர்வியூமே வைக்கிறோம். வாழ்க்கையை பாதிச்சிரும். அதனால தவறான செயல். இதே 2 பாட்டாகும்னு நினைக்கிறேன், தெரியல. Subscribe to Ketchup channel guys.